ஹாப்பி பர்த்டே. முக்கியமாக தம்பிக்கான ஒரு பிக் சர்ப்ரைஸாக இன்றைய நம்ம வந்துட்டு நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். வந்து தலைவாக்கல உங்களோட வீடியோ பார்க்கல நான் கிருஷ்ணா தலைவாக்கல நுரையிலியா டீச்சர் தான். நீங்களுமா என்ன மேடம்? சயின்ஸ். சயின்ஸா? நியூட்டனை 3ஆம் விதி என்ன? நாங்கள் கவிதா சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வரோம். இங்கே வர்றப்பா கண்ணாடி அடியில் அடே அப்பா பிரம்மன் படைக்கையோட நீ இவ்வளோ வடியா இருந்தீங்க மாட்டேப்பா. இந்த வயசு 73 இருக்குமே அப்போ கூடயோ கவிதா வடிவா பாருங்க ப்ரோன்னா அக்கினிந்த சேப் படிக்க இல்லை என்னப்பா நான் இல்லை ஹாப்பி பர்த்டே படிக்கிறேன் மேடம். அப்போ அம்மாவுக்கு என்ன பேர் என்ன பாக்கியம்? இது புறா என்ன அதுதான் நீங்களும் உங்களோட அன்பான உறவுகளை வந்து சந்தோஷப்படுத்த விரும்பினா கவிதா சர்ப்ரைஸ் டெலிவரி கலைங்க. இந்த இது வந்து உங்களோட பிறந்தநாள மகிழ்விக்க வந்திருக்கு. ஆனா இந்த சர்ப்ரைஸை செஞ்சது யாருன்றவங்களுக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் படிவுக்கு கூடாது இல்லை என்ன கதை புறாது விஷ்ணு எதிர்பார்த்தா நம்ம வரோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க செய்ய சொன்ன ஒரு பொம்பளை செஞ்சது 3 ஆம்பளை. இதை தாண்டியும் உங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை என்ன அப்படின்றது சொல்றதுக்கு முன்னம் அது என்ன சாமான் அப்படின்றத காட்டினா சொல்லுவீங்களா? கைரனை ஏது அப்படி ஏத்தண்டா டே சர்ப்ரைஸை வடிவா நீட்டா செய்யணும்ல. இப்போ தெரியுதா ஒரு 1 more சர்ப்ரைஸ். இதை வந்து யார் செஞ்சுருப்பாங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 4:45. இன்றைக்கி வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது தாமதமான ஒரு தூர பயணம் உண்டு. சடுனா தூர பயணம்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம போகிற தூரங்களோட அப்படிங்களா இது கொஞ்சம் கிட்ட தான் இருந்தாலும் இப்போ யாழ்ப்பாணம் 10 தூரம் அப்படி பார்க்கக்குள்ள கொஞ்சம் தூரம். அது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எங்களோட விஷ்ணுவோட பிறந்தநாள் பழைய இருக்கக்கூடிய எங்களோட தம்பி விஷ்ணுவோட பிறந்தநாள். அப்போ அந்த பிறந்த நாளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் போன முறை இங்கே யூகேவில் வந்து நிற்கக்குள்ள நான் ஒரு தம்பி ஒரு ஆளை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ அவர் வந்து போய் பார்த்து ஆளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு போனவர். இப்போ அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் வந்து அந்த பிறந்த நாள் செய்ய சொல்லி அதுவும் வந்துட்டு என்னோட கதைக்கல கவிதாசோட வந்துட்டு கதைச்சி அதை வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது வந்து ரெடி பண்ணவங்களாம். என்ன அவங்க விரும்பினவங்க சொல்ல கனி விரும்பினான்னு சொல்லி அவங்க வந்து அங்கே தம்பி வரும்போதே அவனுக்கு பயங்கர ஒரு விருப்பத்திலான்னு என்ன வந்தவன். அவன் ஆசைப்பட்டதில் மெயினான ஆள் வந்து விஷ்ணு வேணு. அடுத்தது நீ, அடுத்தது நான், அடுத்தது நம்ம. அப்போ அந்த மாதிரி வந்து அவன் வந்து நேரையும் போய் பார்த்தவன். சசி பார்த்த அடிப்படையில் வந்து என்ன சொல்கிற அவனுக்கு வந்து நிறையவே வந்து பிடிச்சிது. ஏன்னு சொன்னால் அவன் படுற கஷ்டங்கள் வேதனைகள் அதெல்லாம் பார்த்து போட்டு ஆளுக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சி அதுக்கு பிறகு வந்து ஆக்கள் வந்து தொடர்புல இருந்துருக்காங்க. போன் எடுக்கிற கதைக்கிற அவங்களோட அடிக்கடி வந்து கதைக்கிறவள்றது. அப்போ வந்து விஷ்ணு சொல்லி நான் பர்த்டே வருது அப்படின்னு சொல்ல அவங்க வந்து எனக்கு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 20 நாளைக்கு மேலே வருமானு நினைக்கிறேன். தம்பி வந்து காசு அனுப்பிட்டு அண்ணாக்கள் நீங்கள் எல்லோரும் போய் தம்பியோட அதாவது விஷ்ணுவோட பர்த்டே வந்து வடிவாக ஒருக்கா கொண்டாடிட்டு வரணும், அது வந்து எங்களோட ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காசெல்லாம் அனுப்பி கேக்கெல்லாம் கொண்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து தம்பி இன்னொரு விஷயம் வந்து ஆசைப்பட்டோன்னா அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபோன், அதாவது ஃபோன் ஒன்று இருந்தால் நல்லா அந்த மாதிரி வந்து காய்ச்சிருக்கானோ அது இவங்களோட ஒரு இதோ சொல்லி தெரியலை. அப்போ வந்து அதுக்குமே வந்து இன்றைய தினம் வந்து காசு போட்டுருந்தவங்க அந்த ஃபோனையும் ஒருக்கா வேண்டி கொடுக்கலன்னு சொன்னால் ஒருக்கா வேண்டி கொடுத்தா அவன் வந்து சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி வந்த வகையில் இன்றைய தினம் அவங்களோட விருப்பத்துக்குனாங்க நாங்கள் வந்து போயிட்டு தம்பியையும் அவனுக்குமே வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குமே. இந்த கிஃப்ட்டை தாண்டி வந்து இப்போ நீங்கள் போகிறன்ற விஷயம் வந்து அவனுக்கு வந்து நாங்கள் விஷ் பண்ண இல்லை விஷ் பண்ண ஏன்டா இப்போ விஷ் பண்ணிட்டேன்டா அவன் சும்மா சரி சொல்லிடுவான் வாங்கண்ணா அப்படி இப்படி அவன் சொல்லிடுவான். அதான் நான் வந்து விஷ் பண்ணிட்டேன். விஷ் பண்ணாமல் நம்ம டிரெக்டாக போயிட்டு அதுவும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இப்போ ஃபோனை கொண்டு போயிட்டு ஒரு கிஃப்டாக கொடுக்கக்குள்ள கேக்கை கொண்டு போயிட்டு வெட்டக்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அப்போ அதால் நம்ம வந்து இன்றைக்கி விஷ் பண்ணையும் இல்லை தம்பிக்கு அவங்களோட ஒரு விருப்பத்தை, அதாவது அந்த தம்பியோட விருப்பத்தை நாங்கள் வந்துட்டு நிறைவேற்ற போகிறோம்.
விஷ்ணுவோட பிறந்தநாளும் எங்களோட இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான ஒரு கேக் கட்டிங் செலிப்ரேஷனோட வந்துட்டு போகுது. அதுலேயே முக்கியமாக தம்பிக்கான ஒரு பிக் சர்ப்ரைஸாக இன்றைய நம்ம வந்துட்டு நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் வந்து. அப்போ அதையுமே வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இங்கேருந்து நம்ம இப்போ வெளுக்கிட்டு நம்மளோட ஸ்வீட்ஸ் கேக் கடையை போய்ட்டு வந்துட்டு ஒரு கேக் கொண்டு அப்புறம் வந்து இந்த நம்ம தெரியும் இந்த குளத்தில் அதில் வந்து வேண்டி கொண்டு போயிட்டு அப்படியே வந்து ஒரு ஃபோனுங்க என்ன பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமை தொம்சன் திறக்கிற நினைக்கிறேன் நான். திறந்துருந்தா இல்லை பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி போய் உண்டியே கொடுப்போம் பெட்டி ஒன்று வச்சு கொடுத்து போட்டோம் வரக்குள்ள வேணா அப்புறம் மாற்றி ஒன்றை செய்வோம் வந்து. இந்த ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன சிவகாசி எதில் பாச்சியோடா இந்த ஜீன்ஸ் சிவாசி ஜீன்ஸ் என்ன சிவாசிலாம் பாரு மற்ற இப்போ இந்த விடலாம் திருப்பி வருது நான் பெகிதானே இப்போ ஏன்னா இந்த நான் சசின்னு சொன்னேன். ஏன்டா அந்த இது என்ன ஆடுங்கடா ஆடுங்கடா என்ன சுற்றியா விஜய் இல்லைண்ணா அது விஜய் ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணை பார்த்து ஓடுங்க அப்படி இந்த மாதிரி அந்த அவனே அமைஞ்சு இந்த ஜீன்ஸை பார்க்க அவங்களும் அப்படி போடுறவங்க. அப்போ நான் இப்போ இங்கேருந்து வந்து வெளுக்கிட போகிறோம். ஸோ வெளுக்கிட்டு இந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். அதை நீங்களும் வந்து பார்க்குறீங்க. நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு விதுவை கூட்டிகிட்டு போகல வந்து நான் முதலே சொன்னேன் எல்லா இடம் கூட்டிகிட்டு போகவே இல்லை தூரம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு நம்ம மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரப்புறம் அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம இப்போ வந்து விளக்கிட்டு கேக் கடைக்கிட்ட போயிட்டு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணோம். அப்போ அதே நேரம் வந்து பார்த்திங்க சொன்னால் நான் கவிதாஸ் அப்புறம் வந்து பார்த்திங்க சொன்னால் அக்கினி வந்து இந்த ஒரு பயணத்தை வந்துட்டு போகிறோம். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த விஷ்ணுவோட பிறந்தநாள் முடிச்சுக்கொண்டு நீ வா காருக்கு ஏற்றி போட்டு தான் சொல்லுவோம்பா. சரி நான் பயந்துட்டு இருந்தேன் ஏன்டா கண்ணாடி ஓட்டிருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ண போகிறான்னு வந்து அவரோட ஹெல்ப்புக்கு தேங்க்யூ ஸோ மச். சரி போயிட்டு வரோம் சந்திப்போம். மூடி அங்கே உள்ளுக்கு எடுத்து நான் ஆட்டுறேன். ஓகே அப்போ நாங்கள் விளக்கிட்டோம். கவிக்கு கண்ணாடி எப்படின்னு மறக்காக ஃபோன் பண்ணுங்க. கவின் கண்ணாடியை காட்டு வேலைக்கு காசு எடுத்துட்டு வேலைக்கு எடிட் பண்ணிக்க வந்து சிரிப்பா இன்னும் பார்க்குற வேலை என்ன ஆத்தே 5 மணி நேரம் பழைய கிடக்கு. நாங்கள் இங்கே நிற்கிறோம் கடையை போகணும். அப்போ கவின் கண்ணாடியை காட்டிதான் அவன் தொப்பிக்கு மேலே ஓட்டு வச்சான் உள்ள ஒன்று அடிப்பான் தூமர் மாடல்லாம். அவர் யார் தர்மசேனா மாதிரி குமார் தர்மசாமி என்ன தர்மசேனா குமார் தர்மசேனா தெரியுமா காதை நம்மளை பார்த்து ஐயோ மனம் இல்லோ இவ்வளோ இல்லை காருக்கு ஏறினா அப்புறம் இப்போ எங்கே முன்ன கேக் கடைக்கா வர கேக் கடையை போயிட்டு ஃபோன் ஷாப் போயிட்டு போச்சரியே இதெல்லாம் போ என்ன இது என்ன மற்றது அக்கனி வரைக்கும் அப்படியே ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டுருவோம் என்ன யார்ப்பா பா கேக் கொண்ட பார்த்து செல்லாய் புதுசலம் செய்தியல் பொஸ்ஸா நீங்கள் ஒரு பிரிண்டரை வண்டி வச்சுன்னா சொல்லிலையே ஒரு வசதி இல்லாத பரவாயில்ல கோடியாக உழைக்கிறீர்கள் கடையால் பிறகு ஒரு பிரிண்டர்லாம் இருக்கிறீர்கள் கேக்கு நீ அந்த பிரிண்டருக்கு நீ அங்கே எஞ்சா போய் எவ்வளோ பிரிண்டர் உண்டு நார்மல் அந்த 5 நல்ல வச்சு செய்கிறாங்க. அதை விட இதுகளுக்கே நல்லது ஒரு 5 நிமிஷம் அது பிறகு இல்லை. இது நீங்கள் என்ன சும்மா ஸ்டாண்டர்ட் அடித்து வைக்கிறதோ சூஸ் பண்ண உண்டு ஏதாவது 24-25 ஆயிக்கும். அடி ஃபோன் பண்ணி கேட்போம் இந்த வயசுண்டு 25
சாக்லேட்டும் சாப்பிட வந்தேன். பேராடி பேனே விஷ்ணு கொண்டாடிங்க இதுலையா? ஹாப்பி பர்த்டே விஷ்ணு. ஹாப்பி பர்த்டேல அடிக்கிறான் நினைக்கிறது. எல்லாரும் கிருஷ்ணா எல்லாரும் கிருஷ்ணா நடிங்க எல்லாம் மரபேறான். ஆனால் அகைன் ஹாஜர் எப்படி 5000 அதான் ஜாமான் அதான் ஆடுவேன். என்ன கொஞ்சம் கூலாக ஏசி வேறு ஏதோ அதான் சரி. பார்த்தேன் மற்ற கேக்கும் பார்த்தேன். BISHNU இது பக்கே இருக்கல ஏசி போகாட்டி அல்லாட்டி நான் ஒரு ஐடியா சொல்லட்டும். 2 மாதம் ஏசியை நிப்பாட்டி போட ஒரு பிரிண்டர் எடுத்துருவோங்க. கரண்ட் காசு மிச்சமே தான் 2 மாத காசு. யாரு நானும் நான் பொள்ளாச்சி போய்த்து வரக்குள்ள புளியம் பொக்குனேன். போகிறதும் வாரதும் தான் நிற்கிறேன் தொடர்ந்து. பொப்பர் ஸ்னோ ஸ்ப்ரே இருந்தாங்க. அது தேவையில்லை. எது அந்த அந்த பட்டி பட்டியில் பிடிக்கிறது இது மெழுகுவத்தி மெழுகுதா பெரியாக்கு சூடுறதுன்னு நினைக்குதே. அந்த உணவுலாம் போயிலே நம்ம அப்படி அது தெரியாம நடக்கிற விஷயங்கள் தான். பெரிய பேக் மட்டும் கொப்பர் அதில் இது வச்சுட்டியலோ 4400 4400 ஏன் குறைக்கிறீல்ல சரியில்லை. இப்போ என்ன அப்போ 500 தான். இட்ஸ் ஓகே. அது 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 ஓகே. எப்பவுமே அந்த டிஸ்கவுண்ட் உண்டு போடுறது டிஸ்கவுண்ட் போடுறாரு. ஓகே இப்போ எங்களுக்குன்ற சொன்னால் வேறு விஷயம் வந்துலாங்க. இல்லை இல்லை இது இது வேறு ஆக்களுக்கு நாங்கள் கொண்டு வெட்டுறோம். அதுவும் ஒரு ஹெல்ப்பாக தான் செய்கிறோம். இருந்தாலும் அது அது மனசு சரியா படையில பிரிண்டர் சொன்ன வேண்ட வாழ்த்துக்கள். பேடு அதான்ப்பா ஞாயிறு தான் வருது சாமான்கள். உணவு திருவிழா போண்டு பார்த்துட்டா உனக்கு இந்த உடுப்பு ஓகேடா வியாஸ்? அது ஓகே. ஏன் இப்போ உணவு திருவிழாவில் உணவு சாப்பிட்றது தான் இப்போ உடுப்பு பிரச்சனை. நாங்கள் கதைக்கு பார்த்தீங்க நான் சொன்ன உண்மை வருத்தம். ஏன்னா நான் கதைச்ச கதை ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு விளங்கக்கூடிய கதை நான் சொன்னேன். நான் உணவு திருவிழா புறமாக்கள் கூட வர இடம் உண்ட உடுப்போக்குன்ற என்ன சாப்பாடு இல்லையன்ற. ஐயோ அப்போ இங்கே இப்போ அங்கே தடை செய்கிறன்ற காணி தான் நம்ம உடுப்பு அப்படி போட்டு போகிறோம். அப்போ சட்டியோடையும் போகலாம்டா. அது சரி இல்லை நாங்கள் ரூல்ஸுக்காண்டியா நம்ம சில விஷயங்கள் செய்கிற சில விஷயங்கள் நாங்கள் ஆக்கள் வருவாங்க கொள்ளுவாங்கன்ற காண்டியே செய்கிறேடா. சரி ஓகே ஓகே ஓகே. ஒரு சிக்கலும் இல்லை. நான் சும்மா கதையெல்லாம் சொன்ன விஷயம் அந்த மாதிரி சோர்ஸு இறங்கினா சரி. நாங்கள் இப்போ ஃபோனை போய் எடுப்போம். தொம்சன் கடை திறந்துருக்கு உதவியா நெல்லி அடிக்க திறந்துருந்தால் சந்தோஷம். துறைக்கிறேன்டா எங்கே எடுக்கிற இல்லாட்டி இதில் மந்தியிலையும் பார்க்கலாம். ஏமா தொம்சன் அடித்து கேட்கணுடா. அடித்து கேட்ட சொல்லி இல்லையே அடிச்சு கிட்ட போயிடலாம். அங்கே கூட்டண்டா எடுத்து கொண்டு ஒன்பா இந்த போனப்போ தான் புரிய இருக்கடாப்பா. இங்கேயும் ஒரு ஃபோன் ஷாப் ஒன்று இருக்கிறாரு. உங்கள் என்னமே உங்கள் பார்க்க போமா இல்லாட்டி அங்கே போவோமோ? உங்கள் என்ன மாடல்னா சாம்சங் சொன்னேன் கேலக்ஸி A17 M17 எல்லாம் என்ன விலை?
5G என்ன இல்லை 4G என்ன இல்லை இப்போ ஒரு பவுண்டு விலையை கட்டு பிஎஸ் வச்சு அதை வச்சு அப்புறம் இன்னொன்று கட்ட வேண்டாம் அதோ உதா ஆ டூ மச் மீன்ஸ் எங்கட இதுக்கு ஒரு 50க்குள்ள தங்கச்சி என்ன ஃபோன் இருக்கு இது 4G ஆகுது 4G 128 என்ன விலை தெரியலப்பா ஃபோன் அப்படி இல்லை இப்போ கஷ்டமா 70 இது 70 தாங்க இருக்கா அப்போ கவியா சார் பிரச்சனை இல்லை 16 நம்பராக இல்லை ஓ அது பிரச்சனை இல்லை நல்லா அவங்க இருக்கணும் அதான் நல்லா இருக்கணும் காசு பத்த கூட கொடுக்குறாரு மேலே பொருள் இல்லை பண்ணுற பொருள் சரியாக இருக்கும் நல்லா பாவிக்கணும் அதான் எவ்வளோ 60 அவங்க சும்மா 50 போட்டிப்பாங்க நீ ஃபோன் வந்து நல்லா தான் எல்லாம் உண்டு தான் அப்படியே அந்த வெளியே தர மாட்டேன் சின்ன டிஸ்கவுண்ட் ஒன்று போடுவாங்க என்ன இல்லையா டிஸ்கவுண்ட் நீ தானே இப்போ அந்த வீல அதுதான் 59 என்னடா ஓ சரியா அப்போ நீ டெம்பர்ட் அதுதான் நீடாப்பா டெம்பர்ட் கவர் டெம்பர்ட் என்ன அடிச்சிருக்கா இல்லையே அடிக்கணுமா அடிக்கணும் இதுலேயே வருதா கொடுத்து விடுவோம் அவங்க அடிப்பாங்க நம்ம உடைச்சி கொடுக்குறவங்க உடைக்க நல்லா இருக்குது என்ன அவங்க நம்ம அடிச்சு கொடுப்பாங்க கடையில் நீ சுகத்துக்கு சொல்கிற அவங்க அங்கே கொண்டு வர போனேன் நீங்கள் டெம்பர்ட் அடிக்க அப்பா வழி போகிறாங்க அப்பா வழி போகிறாங்க அடிச்சாட்டும் டெம்பர்ட் அடிச்சு தரட்டும் அதான் அடிச்சு போட்டு திருப்பி நம்ம உள்ளே வைப்போம் ஐயோ நேம் போட்டு தம்சாண்டே போயிட்டு போ இலக்கியத்து அடிதான் அஜினி அடுவிய பார் ஃபோன் அடுவிய அதில் இப்படி ஒரு ஃபோன் அடுவுண்டா இவ்வளோ சந்தை வேணும்ப்பா காட்டும் பைக்கிங்கடா ஓ வா நல்ல லுக்காக இருக்கா போட்டு விடுவாரு லுக்கெல்லாம் பறக்கும் பிறகு ஐஃபோன் மாதிரி இல்லையே அது எதுக்குள்ளே டெம்பர்ட் வரையாண்டு டைப் சி டு டைப் சி டெம்பர்ட்டாக ஒரு 5 பவுன்ஸா 5 பவுன்ஸ்லாம் எங்களுக்கு இந்த கதைக்கே போன மட்டும் காட்டு நான் அதை நிப்பாடி போட்டேன் அதுதான் என்னத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மனுஷனை பிள்ளை செஞ்சு சரி செஞ்சு நீ ஏன்டிக்கு நம்ம ஒரு கலவுறாடா அதுதான் அந்த கதை பம்பலை வழிய நீ வந்து சரி பிள்ளை அதை சொல்லி ஒரு வயசானாலே நான் ஓடிச்சோன்னு என்னத்தை கண்டம் ஆனால் கதை நல்லா கேட்க அதான் நல்லா முடிஞ்சோ அடிக்கா சரியோ காசு இல்லை எவ்வளோ எவ்வளோக்கா இந்தா 59 கவர் எடுத்தீங்க ஓ கவர் கலரா நீங்களா செலக்ட் பண்ண அது அவ்வளோதாங்களே இது மட்டும்தாங்களே இது மாதிரி தான் ஓகே நல்லா இருக்கு அதான் மற்றபடி என்ன நான் குறை சொல்லியா அதுதான் இது என்ன அந்த இந்த கலர் என்ன பண்டி கலர் எப்படி வண்டி கலர் அதோட கலர் ரைட் ஏன்னா அப்படி பேக் கொண்டு வரீங்களோ வில் ஒரண்டி 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 இருக்கு அப்போ தாங்க என்னென்ன ஆப்ஷன் என்ன மாதிரி இங்கே இறக்குது விளையாடு நல்ல கண்ணீரில் சத்துண்டா 59 800 என்ன 800 59 ஏ கேட்டேன் 200 அமைச்சம் தானே இல்லையா தந்தேன் தம்பி இந்த மொத்தம் தான் எங்கடா ரெம்பட்டோடுமே ஓ சரியா பில்லும் பட்டியும் பண்ணுவோம்
ஓகே அது மூடி அங்கே தேங்க்யூ ஸோ மச் ரைட் லெட்ஸ் கோ கண்ணாடி தான் கீழே படம் முடிச்சு அதில் ஓ நான் தலை வைக்கல உங்களோட வீடியோ பார்க்குவேன் நான் கிருஷ்ணா தலைவாக்கல நூறேலியா நான் முந்தாள் தான் போகணும் நூறேலியாக்கு நான் இங்கே வந்து நெல்லி நான் எனக்கு படிப்பிச்ச சேர்ந்து அவட வீட்டு வந்து உங்களை படிப்பிச்சே சாரா சரியான வயசு இருக்கும் போல எனக்கு 51 வயசு இல்லை அவருக்கு சாருக்கு இந்த இருக்காரு. இவரா இவர் உங்களுக்கு படிப்பிச்சவரா என்ன ஒரே பச்சை மாதிரி இருக்குது 2 பேரையும் பார்க்க அது சரி இப்போ பஸ் நிற்கிறீங்களா நிற்கிறோம் பாரு எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க நாங்கள் தலைவர் பஸ் யாழ்ப்பாணம் போகிறோம் யாழ்ப்பாணம் போகிறீங்களா கட்டன் பஸ் இப்போ நீ கொடியாத்துல வரையலா முடியாத இந்த ஏறலாம் விட புக் பண்ணுறது ரெண்டு அதான் 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 நேற்று பார்த்து தொட்டிலாம் வீடியோ பார்த்து ஆமாம் நாங்கள் இப்போ கொடியாத்தால போகிறோம் முறைக்குலாம் பின்னுக்கு வருதுக்கான நீ அதில் இறக்கியும் மேலே இல்லையா உங்களுக்கு என்ன அக்கினியா அதான் அதான் சந்தோஷம் கண்டு சாதிச்சது நன்றி டீச்சர் தான் நீங்களுமா என்ன மேடம் சயின்ஸ் சயின்ஸா நியூட்டன் 3ஆம் விதி என்ன ஐயோ இல்லை இல்லை நான் ஏன் நான் கேட்டேனாண்டா இல்லை நான் ஏன் கேட்டேனாண்டா இப்பயும் அதே இதான் மாற்றிட்டாங்க சிலபஸ் என்ன விதி மாறா என்ன நான் சிலபஸ் மாற்றிட்டாங்க வரலாறுகள் மாத்துறாங்க விதியை மாற்றுறேன் இவரை தெரியும் எங்களை நாங்கள் அப்படி கேட்குறான்னு தெரிஞ்சுக்கினா பார்க்குறேன் சந்தோஷம் அவரை பாருங்கடா அவரை கரணா இவரை அவர் உங்களோட தானே நான் எல்லாம் நின்று தான் வந்தேன் ட்ரிப் பண்ணுவோம் இப்போ போயிட்டு வந்தோம் ஓ ஒய்ஃபு இவங்க அம்மாக்கள் எல்லாம் வந்தோம் வந்த வாரம் வந்தாயிரம் நீ எங்கே உங்களை சந்திக்கிறது நீ சந்திக்கலாம் தலைவாக்கம் இல்லையா நீங்கள் தலைவாக்கம் இல்லையா தலைவாக்கல தான் நம்ம ஒரு வேலை செய்து நூதலையா வேலை செய்கிற நூறலியா தலைவாக்கில் ஊர் என்ன அப்போ நீங்கள் நம்பர் தான் அங்கே வந்த சந்திப்போம் கவிதா சரிச்சு நோட் சரி கவிதா சரிச்சு ஆனால் குறைங்க தமிழில் சொல்லுங்க 774 இங்கிலீஷ் திரும்பி சொல்கிறேன் சைவர் அப்போ எத்தனை ஆண்டுக்கு சயின்ஸ் படிப்பீங்க என்ன பேர் என்ன பேர் நூறலியா சயின்ஸ் டீச்சர் கூட சேர்தான் என்ன பேர் நட்ராஜ் நூறலியா சயின்ஸ் டீச்சர் எங்களை வீடியோ பார்க்குறாருன்னு அடித்தாலும் தெரியும் உனக்கு இல்லாட்டி நட்ராஜன் அடிச்சானா யோசிப்பேன் யார் நாராயண் பேச்சு தான் முடிக்கிட்டு அது இவங்க யார் என்ன சொன்னாலும் அதை மாற்றிடா அது வந்து ஒரு ஆகலை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி கதைக்கிற கதை வந்து நம்ம வேணுமெண்டு கதைக்கிறீங்கள அதை வந்து இப்போ நியூட்டனை 3ஆம் விதியை மாற்றிட்டாங்கன்னு உங்களுக்கு சிரிப்பு வருதே இல்லையோ அப்படித்தான் வரவா சார் போட்டு சந்திப்போம் வேணா ஓகே சந்தோஷம் சந்தோஷம் ஓகே பாய் 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 அங்கே நிற்கிற கருணானந்த அன்னைக்கு ஒன்றும்லாங்க இல்லையா புதுவூரில் நல்ல ஜோக் ஆகுது தெரியுமா நியூட்டன் 3ஆம் விதி என்னென்னு கேட்டு போட்டு அதை இப்போ மாற்றிட்டாங்களோ இல்லை இப்போ அதே தான் போன நல்ல ஜோக் அடித்தா நல்ல யோகா அடிக்கும் சிரிக்கும் அதுதான் அதுதான் சிரிப்பு அடிச்சு போட்டு நேரம் நம்மாஞ்சிருக்கணும் இது வேற கொஞ்சம் இறங்கி போச்சு அதான் லைட்டாக இறக்கி பார்த்தேன் ஏன்னா சில பேருக்கு போலாங்க என்ன கண்ணாடியை கூட இறக்கி கேட்குறாங்க இல்லைன்ட்டு கண்ணாடி இறங்கினா ஏறுது இல்லை அதான் பிரச்சனை நம்ம இப்போ என்ன நீ பழகி போயிட்டு கேட்பேனா அம்பி ஓகே இப்போ நாங்கள் வந்து பழக்கி வந்துட்டோம் அக்கினி எவ்வளோ நேரம் எடுத்துருக்கு பழக்கி வாரக்கு இந்த வாரக்கு ஒரு 1.5 மணி நேரம் மேலே போயிருக்கு வரவில்லை அக்கினி எந்த 85 வயசுல நீ எங்கே இருப்ப உங்களை 85 வயசு அவனை காட்டுறா அப்போ சொல்லிக்க 85 வயசுல நான் இருக்க கூடும் அதுதான் நான் கேட்டேனா நீ எங்க இருப்பேன்னா கேட்டேனாண்டா புறப்படுறதுக்கு போகலாம் சில நேரம் புறப்படுறதுக்கு போகலாம் ஒற்றே பதிலாக சொல்லிடும் அதுதான் ஜோக்கா இருக்கும் வந்து எனக்கு கேட்டா ஆனா குத்தி விட்டு ஆதியோ எந்த 85 வயசுல அடே இன்னொன்று இல்லை இப்போ நான் வந்து கேள்வி கேட்குறேன்டேக்குள்ள
நான் இருப்பேன் அசிவம் பண்ணி தான் நான் கேட்குறேன்னு நீ யோசிச்சு தான் பதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீ என்ன நானே இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும் நான் இருப்பேன் இல்லையோ உண்டு. எல்லாத்தையும் நான் இருக்க மாட்டேன் 85 வயசுக்கெல்லாம் உண்டு. மீனாக்குறி உங்க என்ன நியூஸ் போட்டுவா இல்லை என்ன மாதிரி இனி நம்மட ஆகிட்ட சர்ப்ரைஸ் தெரியும் தான் நம்பி. அதுவும் அவட சர்ப்ரைஸ் இன்னும் ஆட்டு அப்படியாங்களோ அது ஃபோன் எடுப்புல அடிச்சு. ஓ நான் கண்ணாடி சாத்தேன் தெரியக்கூடாது தெரிஞ்சிட்டு. ஆண்டா அக்கா வந்து பார்க்க நான் கண்ணாடி சாத்தேன் கண்டுட்டேன் சாத்தம்னு. அதுதான் நான் உங்கள்கிட்ட கூட்டி வந்தீங்க பார்த்தீங்க கடவுளே. கூட்டிகிட்டு வந்தா கூட்டிகிட்டு தீரான்டா கூட்டிக்கணும் வாட்டி கூட்டிக்கிட்டு என்னத்த சொல்கிறேன். எங்க ஆள் ஆளுங்க பாருமா சோடா போட்டு அடிச்சு வீட்டில் பார்த்தா சீக்கிரம் பர்த்டே செலிப்ரேஷன் ஒன்று இருக்கு போல சமையல் எல்லாம் நடக்கிறா பார்த்தா. ஓ பெயிண்ட்டு தான் காசு என்னண்ணா. ஓ சரியா கஷ்டப்பட்டுவான். ஓ உள்ளுக்கோ என்ன இருப்பாங்க என்ப வேணுங்க தம்பி இருட்டாகும். அதுதான் அதுதான் என்ன மிரக்கறி வட்ட பார்த்தா பெரிய சமையல் ஒன்று இருக்கு போல அழகா. நூடுல்ஸா ஓகே ஓகே. விஷ்ணு நாங்கள் கவிதா சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வரோம். இங்கே வர்றப்பா கண்ணாடி அடியல அடே அப்பா சா பிரம்மன் படைக்க கூட நீ இவ்வளோ வடியா இருந்தீங்க மாட்டேடாப்பா. ஹாப்பி பர்த்டே எங்கே ஆ சரி எட்டாவது பிறந்த ஆண்டுக்கு 24 என்ன நான் போய் சொன்னேன் அவனுக்கு இவன் தான் 25 கவிதா சர்ப்ரைஸ் டெலிவரியாக வரும் தெரியுமா. கவிதா பார்த்தவன் கொஞ்சம் காலம் சரி வரையிலண்டா அப்புறம் ஆரம்பிச்சுட்டான் சைட்டால என்ன உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க அம்மா வலிப்ப போடுங்க. அதான் களியாங்காட்டின அப்புறம் டக்கண்ட டீமோண்ட உருவாக்கி உடனோட மாற்றிட்டான். ஏன்னா அண்ணியை கூட்டிட்டு வந்திருக்கலாம். யாரு அண்ணி அண்ணியை கூட்டிட்டு கொஞ்சம் தான் தண்டை தொழிலுக்கும் சரி வரான்டா. அப்போ என்ன தண்டை வேறு ஐயோ வலிப்ப போடுங்க. அவுட் கோல் வலிப்ப கார் எங்கே இந்த ஓட்டாமல் இருதோ அவுட் கோல் வலிப்ப போடுங்க. உள்ளுக்கு எடுங்க. அது சரி இல்லை போகும் சரி. கேடிஎச்சிக்குள்ளே போனது உதரணா. அப்போ பிறந்தநாள் செலிப்ரேஷன் ஒன்று இருக்குதோ இரவுக்கு தானோ இருந்தாலும் பழமே வேண்டிய கொஞ்சம் வடிவு கூடவா கிடக்கு. என்ன விசேஷம் இது என்ன இது வித்தியா என்ன ஏசி ரூம் இது எப்பயோ கிடைக்கும் நீங்கள் காணீங்க. என்ன முள்ளுக்கையில் இருந்த ஏசி மாட்டியாச்சு. அது வர பெருசாங்க காற்று வழியில் போகுது ஓட்டிகள் இருக்குது. ஓ அண்ணா உள்ளுக்கு வேற இல்லை. நான் பறக்குள்ள இல்லை இருக்கு 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 இருந்தேன் நான் பறக்க உள்ளுக்கு எடுத்து வச்சு கேளுது. அதான் இது மடக்கி இது இருந்தாடா வாங்க உள்ளுக்கு வாங்க. கொஞ்சம் பருவா அது ரூமோ. ஓ ஆ அப்போ வாசலங்க வாசல் அந்த இருக்கு இந்த பக்கம். ஓகே ஓகே. சின்ன பொடியெல்லாம் இருந்தோண்டு இந்த அம்மம்மா விட்ட விட்டுருக்காங்க கத்தரிக்காயில் பாருங்க விளையாட்டு எல்லாம் சேர்ந்த விட்டுறீங்க. அண்ணா சும்மா தான் தருவாங்க தருவாங்க இங்கே வழியில் தருவாங்க. இதுக்காக நீங்கள் படுக்கிறீங்களா? ஓகே. இப்போ வைக்க என்னண்டு அம்மம்மாவுக்கு எத்தனை வயசு? 73 இருக்குமே. அப்போ கூடையோ அதையும் தாண்டியோ 77. அவன் நாள் வயசு கணிக்கிறான் அவனுக்கு வேலை. அப்போ என்ன பிறந்த நாளுக்கு சொன்ன ஆக்களுக்கு அத்தையாக்கள் எங்கட அப்பாட ஃபேமிலி அம்மாட ஃபேமிலி எல்லாம் சொல்லி செய்கிறீங்க. சரி சரி சந்தோஷம். பக்கத்தில் கோயில் உண்டு.
அம்மன் கோயில் வந்து திருவிழா இப்போ. ஓகே. அப்போ அதால வேறு உடுப்பு செலக்ட் பண்ண சும்மா தூக்கி எறியுது. அம்மா அம்மாப்பா. அம்மா அப்பா. அப்போ உணவு திருவா போனீங்களா? அது பார்த்து தானே ஐயோ நீங்களும் திறந்து வந்து உணவு திருவிழா இல்லாத கிளப்பு திருவிழா. நாங்களும் போனாங்கல்லான் என்ன செய்கிறேன் போயிட்டு திரும்பி வந்தேன். போனோம் நிலைமையை பார்த்தா திரும்பி வந்துட்டேன். நீ அங்கே தொதல் இல்லை, ரச்சி இல்லை, அது இல்லை, இது என்ன இது அதுக்காக போனேன். நம்ம ஒரு ஃபண்ணுக்கு தான் போனோம். அப்படி இல்லை அவே போகணுமென்ற கனநாளாக கேட்டவ. அப்போ அதுக்கான ஒரு நாளாக இது. ஏன் மூண்டை ஒன்று கோட்டிருக்கியல்? ஒரே இதான குட்டி என்ன ஒரே ரூம் விடும் அப்படியோ? இது என்ன நோமெல்லாயோ அல்ல வேற என்ன என்ன இனம்? எங்களோட அத்தை விட்ட நிற்கிது முக்கமன்ல ஒன்றை பார்க்க அக்னிலே செய்யப்படி இங்கே கயாஸ் வடிவா பாருங்க ப்ரோன்னா அக்னிலே செய்யப்படிக்க இல்லை கருப்புண்டை செய்யப்படி கொஞ்சம் பருவாரன் இது வேற என்ன அது அதுதானே கடை நாட்டு நடுவில் நிற்கிறான். அதான் அக்ரிமெண்ட். அந்த கதை இதுதானே ஒரு ஊர்னே இது போல நாட்டுனே. என்ன என்ன இனம்டா இது என்ன இனம்னு தெரியலையா? எங்களோட அத்தை விட்டா குட்டி போட்டு நிற்கி. எங்க எங்களோட அத்தை விட்ட ஓ அப்படி என்ன சொன்னாவே இது லண்டன் சப்போர்ட் மேங்கடா. இது லண்டன் சப்போர்ட். ஜெர்மன் சப்போர்ட் வித்தியாசம் வித்தியாசம் குண்டு மோமா இருக்கு. இது லண்டன் சப்போர்ட் இல்லாட்டி கனடா சப்போர்ட்டா இருக்கு. உள்ளுக்கு அந்த கூப்பிட உள்ளுக்கு இந்த என்ன செய்யறது உள்ளுக்கு வாங்க. அப்போ இப்போ இதை வைக்க தான் கேக் வெட்ட போகிறீங்க அப்படிதான்? இப்போ நம்ம வந்து ஒரு கேக் ஒன்று கொண்டு வந்தோம் கவிதா சர்ப்ரைஸ் ஆட. அதை நாங்கள் வெட்டிட்டு போகிறோமோ ஏன்னா இனி நம்ம அவ்வளோ நிற்கல. எங்களுக்கு உணவு திருவிழா போண்டிய சேவை இருக்குது. என்னங்க திருவிழா? அது காசு இது புரியடா. ஓ இது அங்கே வந்து காசு இங்கே வந்து புரியும். இங்கே உள்ளுக்கு போனால் அப்புறம் காசு, அங்கே போக முதலே காசு. சின்ன வித்தியாசம், கொஞ்சம் சின்ன ஒரு கேப். கேட்டு தாண்டி தான் கேட்டு பட் சரி வலியை தூக்கணுமே. ஓ இதில் வச்சு தூக்கும். இதில் வச்சு விட்டோம். இது என்னப்பா நான் இல்லை ஹாப்பி பர்த்டே படிக்கிற மேடம். ஒரு கதையை மட்டும் திறந்து விடுவோம் லண்டன் சப்போர்ட் டைம். அம்மா தம்பிக்காரு எங்கட அம்மா அம்மாண்ட அம்மா அப்பாண்ட அம்மா தான் மோசம் பண்ணுவோம். அப்போ அம்மாவுக்கு என்ன பேர் என்ன பாக்கியம்? சரியாதான் சொன்னீங்க. உண்மையா பாக்கியம் வேறா ஆத்தே அது என்னடா கூட வயசான அம்மாவா இருந்தா வரியாவே இல்ல முந்திய நாட்களுக்கு கூட பாக்கி அஞ்சுவா கொழுந்து மற்றது அவாவும் சரி என்ன எங்கட வீடியோவில் பார்த்துக்கிட்டு சும்மா யோகா சொல்கிறோம் உண்மையாகமுன்னுட்டேன். எனக்கு வயசு சரியா சொல்லலன்ற கவலை இருந்தாக்கு இப்போ பேர் சரியா சொன்னதில் ஒரு சந்தோஷம். அதுவும் பேர் சரியா அப்படி அந்த அதிர்ஷ்டத்தில் குளிக்கின மாதிரி சொல்லிங்க பார்த்தீங்களா? இது புறா என்ன அதுதான் இப்போ கட்டாக ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கேக்கை முதல் எடுத்து பட்டுவோம். சரியா பட்டுவோம். ஓ ஓ எங்கடி ஆக்கள் ஒரு பழக்கம் மேசையை ஒன்றை வச்சு போட்டு மூளைக்கு 2 சோடா போத்தில் 2-3 ஹேண்டோஸுகள் பூவாசிகள் மற்றது அப்புளிகள் சோடம் பழங்கள் இருந்தால் ஒரு ரேக்கை விட்டு வைக்கிறது. அம்மா அந்த அப்புள் ஆரஞ்சை கொண்டாங்க அப்படி கொண்டுருவோன்னு நினைச்சா பிழைச்சி போச்சு. நீங்களும் உங்களோட அன்பான இது என்ன இது வேற கத்தி இருக்குதா கீழே விழுந்து கத்தி. நீங்களும் உங்களோட அன்பான உறவுகளை வந்து சந்தோஷப்படுத்த விரும்பினா கவிதா சர்ப்ரைஸ் டெலிவரி கலையுங்க நாடுங்கோ தம்பி. அப்போ இது 6 அனுப்புனான்னு சொல்லி தெரியுமா? தெரியுமா அண்ணா கவிதா சர்ப்ரைஸ் தான் அது சரி. நீ கேட்ட வண்டிட்டான்
இல்லடா நான் கொண்டு வந்து சரி யார் அனுப்பி கொண்டு வந்தன்றது கேட்கறேன். கவிதா சர்ப்ரைஸ் டெலிவரியால் இந்த இது வந்து உங்களோட பிறந்தநாளை மகிழ்விக்க வந்திருக்கு. ஆனால் இந்த சர்ப்ரைஸை செஞ்சது யாருன்றவங்களுக்கு தெரியுமா? செஞ்சது வந்து அது இப்போ நாங்களும் இந்த ஒரு பிஸி செடலுக்குள்ள ஒரு வேலையாகும் போச்சு, விஷ்ணுவை பார்த்தாம் போச்சு, ஒரே கல்லில் 2 மாங்க. சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பான்? அநேகமாக நடு சாக்லேட்டை பார்த்தா பிடிப்பான் போல பார்ப்போம். அது சாக்லேட் இருந்தா இல்லாட்டி பட்டி போட்டு கேட்டால் தான் நல்லா. சரியா பட்டி போட்டு கேட்போமா? கத்தி ஒன்றை பண்ணுங்கய்யா. அப்போ தண்ணி டேப் இருக்கோடா? கட்டி கூட விஷ்ணு தண்ணி பைப் இருக்கோ வழியில்? என்னண்ணா? தண்ணி பைப் இருக்கோ வழியில்? ஓ தண்ணி, ஆமாம் தண்ணி ஒன்று வந்துடும். இப்போ டைப் இல்லையா வழியில்? இப்போ அங்கே வெளியில் இருக்குது. ஆனால் அப்போ வழியில் நான் கீழே கத்தியும் விழுந்த கை கேட்கும் மட்டும். அது நாங்கள் இப்போ அண்ணாட கல்யாண வீட்டுக்கு போனது இல்லை. அப்போ அண்ணாக்கு அந்த சொன்னானாக்குமே அதுதான் நடுவேன். அதுதான் நடுவேன். என்னண்ணா அப்படியே இல்லை, பொய்யையும் பொருந்த சொல்லண்டு ஔவையார் யார் சொன்னது? ஔவையார். ஔவையாரோ வாரையாரோ இல்லையா? ஆனால் செய்வன திருந்த செய் பொய்யை பொருந்த சொல்லுன்னா பழமொழி கணக்க கிடாக்கு. என்னன்னு பார்த்து என்னன்னு தெரியுமா? அம்மா கேட்டவா சர்ப்ரைஸாக வந்துட்டீங்க. நாங்கள் அது தெரியும் சர்ப்ரைஸ் தான் எங்கிட்ட நோமலாகவே சர்ப்ரைஸ். அது இந்திய அண்ணாவுக்கு எந்த பிறந்த நாள் தெரியாது. என்னங்க பட்டி எறிகிற இன்றைக்கு விட்டு முன்ன கேட்க விட்டு எண்ணெயை விட்டுறப்பெல்லாம் கேட்க விட்டு வாங்க பாரு. இதெல்லாம் கொத்து வேற நினைக்கிறேன். இருந்தாலும் சாடையாக கொடுப்போம். என்ன சரி நாங்கள் இப்படி கொடுக்குறோன்னாண்டு தம்பிக்கு ஒரு நல்ல சீட்டா போடு. ஓகே. ஆனால் கேக் நல்ல கேக் மேடக்கு பழுதாக்காம கண்டபடி அடித்து பழுதாக்காம சரியா? அம்மா பிறந்த நாள் பாக்கியம் கம் அவுட் கம் ஹியர். பாக்கியம் வாங்க கம் ஹியர். முந்திய காலத்துல ஒரு ஆக்களை எப்படி சோமனே கேட்கறது? கட் பண்ணுங்க வா அண்ணா அப்பா கெடுத்துட்டு அப்பா கடுவா சரியா? ஓகே. ஆமா முந்தி பிறந்த நாள்கார முந்திய காலத்துல ஒரு முந்தி செய்யலையே. சே முந்தி ஆக்கள் பிறக்கிறதோ இல்லையே? யார் செய்யறேன்னா என்ன கதை? பிறந்த நாள் செய்யத்தான் ஆகணும். யார் அப்போ பிறந்த நாள் பார்த்து படிக்கிறாள்? பாக்கியத்தை படிக்கிறோம். பாக்கியம் பாட்டு படிக்கிற பல்லு என்ன கதைடா? கூப்பிடுங்க டாக்டர் பிரியா. அடே கட் பண்ணுங்க தம்பியாக்களை கூப்பிடுது. அது கட் பண்ணுவேன். கட் பண்ணது வரட்டும். அடே பாட்டு படிக்கிறதுக்கு என் பல்லு தேவையா? பல்லு தேவையில்லை, நாக்கு இருந்தா தெரியாம படிங்க படிங்க. ஆசையா கேட்கணும் படிங்க. அவன் விஷ்ணு எங்களுக்கு எல்லாம் பல்லு இருக்கும். எத்தனை பல்லு இல்லை? அதுதான் கடவாய்க்கு பல்லு கொண்டுமே இல்லை. நான் படிச்சு காட்டா. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே. பாக்கியத்துக்கு ஒரு பாட்டு நடுப்போனா தான் வருது இல்லை. பாத கொலுசு சத்தம்னா. ஆனால் அம்மா 78 வயசு வைக்கப்படுறத பார்த்தா 28 வயசு ஆயிடும் எனக்கு. படிவா காய்க்கணும் என்ன அப்போ ஆண்டி யாரும் அப்படிதான் காய்க்கும். அவள் கதைக்கிற இந்த அண்ணி நல்லா சமைப்பான். உண்மையா? சத்தியமா சமைப்பான். அதை தான் நீ வெட்ட விட்டுருக்க மேலக்கறி என்ன? நான் கூடிய அம்மாவுக்கு என்ன மாதிரி என்ன பொடியெல்லாம் இல்லை பாசமே அந்த பாசமே என்ன? 11 பிள்ளைகள். அதுக்கு 11 பிள்ளைகள். 10 பேர் 10 நீ எத்தனை சொன்னி? 11. 11 ஒன்று தான் ஒரு 5 உரையுமே ஒரு மகன் இல்லை. என்ன அப்போ 11 10 பேர் 10 பேர் தம்பி இல்லை. மற்ற 9 பேரும் இருக்கணும். நீங்க தான் மேலே உண்டோ? 6 பொம்பளை பிள்ளையா? சரி சரி. அப்போ இவா எத்தனாவது? 6ல் இவ 6ஆவது. பொம்பளை பிள்ளைகளுக்கு 6ஆவது இல்லை மொத்தமாக 6ஆவது? மொத்தமா 6ஆவது. பொம்பளை பிள்ளைகளுக்கு கடைசி கடைசி இல்ல கடைசி தங்கச்சி 2 பேர் இருக்கணும். ஒரு ஆளு. அப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு 4ஆவது மொத்தமாக 6ஆவது. பாடமாக்கி வச்சுக்கோங்க. என்ன பரீட்சையில் வந்தா என்ன இது? சரி அப்போ அம்மா இப்போ வந்து தம்பியராக கொஞ்சம் பிரச்சனை யோசனை பிரசார் வர்றது
ஞாபக சக்தி இல்ல பாருங்க இப்போ சொன்னீங்க தம்பி இல்லையா இல்லாட்டி அவர் எங்கே என்று தெரியல காணாம அப்புறம் அவரை விட்டு 9 பேர் இருக்கிறீங்க எப்போ ஆனந்த இது 2006 வாங்க 2006 போனாங்க நான் நீங்கள் இப்போன்னு சொல்ல அங்கி போனேன் சரி எப்போண்டா என்ன பெற்றதாக்கி புள்ள தானே அந்த காணாம போன அப்படின்ற மாதிரியே நான் அதை அம்மா அதுக்குத்தான் நம்ம சொல்கிறது இப்போ யோசிப்பாங்க பிள்ளைய 10 பிறந்தாலும் 10 முறை மேத்தான் இல்லைன்னு இல்லை இதுவே ஒரு ஆளாக இருந்தால் அப்படி இருந்துக்கும் ஒரு ஆள் பிறந்த ஒரு ஆளே காணா அப்போ இருந்தால் அப்படி இருந்துக்கும் அதான் உங்களுக்கு கடவுள் ரொம்ப வேலை தந்தவர் அதுலேயே சொல்லு கேட்க மாட்டாம்மா நாங்கள் எவ்வளோத்த சொன்னாலும் இப்போ நோமெல்லாம் இப்போ யோசிப்பேன் அந்த கதையை விடுங்க துளைஞ்சதை வைப்பேன் 93 92 பெருக்கிப்பாங்க 18 27,000 30,000 50,000 இப்போ இதுதான் அப்போ அக்காவுக்கு மூத்த கட்டி அக்காட மூத்த பிள்ளைகளும் கட்டிப்பீங்களோ நீங்கள் புட்ட பிள்ளையில கண்டுட்டியோ அப்புறம் இதுவரை யோசிக்க கூடாது இப்பதான் ஒரு வயசு போட்ட பிள்ளைக்கு மற்ற இதுவரை நீ யோசிக்க கூடாது என்ன நீ நடந்து போச்சு நீ அதெல்லாம் மற்ற யோசிப்பாங்க இப்போ இந்த அம்மாவுக்கு விஷ்ணுவை குறித்து தான் அவ்வளோ கவலைகள் இருக்குமா அப்போ அதில் எல்லாம் நம்ம என்னென்ன காய்ச்சல் இருக்கலாம் அதில் கவலைகள் இதுக்கு தான் நீ அதை சந்தோஷம் கவலை இல்லாத வீடு இல்லை தானே வீட்டுக்கு வீடு வாசல் படி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கவலை ரைட் இப்போ பாட்டு படிக்கிற யாரை கொண்டு வந்தேன் வாங்க யார் தங்கச்சி இந்த பிள்ளை வகுப்பிள்ளை உள்ள நின்று சவுண்டை மட்டும் பள்ளி தான் அனுப்புங்க ஓ நீங்கள் சவுண்டை மட்டும் பள்ளி தான் அனுப்புங்க இல்லை அது கேட்கும் இங்கே வாசலில் நின்று படிச்சிருங்க ஒவ்வொருத்தர் இவே வித்தியாசமாக படிப்பின உண்டோ பாப்போம் இந்த நாட்டு மொழி வேறு நாட்டு மொழி வேறு அது அங்கே பாப்போம் ரைட் பாப்போம் வரிசையா பாடுங்க பாடுங்க நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா நிலா பேர் தங்கச்சிக்கு அப்பா நிலா மச்சால்கிட்ட புள்ள ஓடிவா நில்லா ஓடிவா நெருப்படி முக்கியம் சாமான் சரியா நிலாமா ஓடியா பாட்டு பாடலையே ஹாப்பி பர்த்டே டு யூ படி நம்மளால பாடும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு ய விஷ்ணு ஹாப்பி பர்த்டே டு யூ கொளுத்துவோ நீங்க கொளுத்துங்க 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 ரைட் கவனம் சேரும் இப்படி விடுவோம் ஜாடியா இது என்ன இந்தியா நூடுல்ஸ் மாதிரி வருது விஷ்ணு ஜாடியா கொடுத்துவோம் அம்மாவுக்கு ஜாடியா கொடுக்க தான் வேணும் சந்தோஷத்துக்கு சரி உடனே அம்மா அதுக்கு போட்டு கிடக்கவே அந்த மாதிரி கிடையாது கைக்குள்ள போ சரியா இன்னொன்று போதுங்க இல்லை இல்லை சரி எல்லாம் உண்டு தான் தம்பி எப்படி பிடிச்சா தஞ்சை அது எப்படி பிடிச்சா மற்ற ரெண்டு அவனி அப்படி விட அவனிஞ்சா விஷ்ணு அவனிஞ்சா அப்புறம் காஞ்சிருமா அவனிஞ்சா தண்ணி தான் மினரல் போட்டது தம்பி தான் ஆகுது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட விட்றாங்களா ரைட் உடச்சுடு வயஸ் அப்போ நானே பயந்தேன் எங்களோட வயசுக்கு நீ பயம் பிறந்தா உங்களுக்கு என்ன பயம் அதை தான் சொல்றேன் இல்ல இல்ல சாதவா கையை தான் நான் வாங்க நீங்க வாங்க 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 அம்மா முதலிடம் அம்மாவுக்கு முதலிடம் அன்னைக்கு முதலிடம் அப்புறம் பாக்கியத்துக்கு 2வது இடம் 3வது அப்புறம் எங்களுக்கு ஒரு பூ அவனுக்கு தம்பியை தீர்த்து வரீங்க அவனுக்கு அடுத்து தீர்த்து கஷ்டம் ஒரு பூ எழுதும் கவிதை இங்கே வந்து சின்ன பிள்ளைக்கு இப்படி நாங்கள் அடிக்க கூட ஃபுல்லாக சந்தோஷப்பட்டு
எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பிள்ளைக்கு அடிக்கக்குள்ள. சரி எனக்கு தாங்க நான் வந்துட்டேன். ரைட். அம்மா அம்மம்மா இதுதான் கடிக்குது இல்லையாப்பா பாக்கியது பல்ல கடிச்சா வரம்பேல பல்லு இல்லையே. ஐயோ சின்ன நிலைக்கே பல்லு இல்லை. அப்புறம் உங்களுக்கு என்ன யோசனை அம்மா நான் கேட்குறேன். தீட்டாதீங்க. ஒன்றும் தீத்தத்தை இல்லை, பாய்க்கு கிட்ட வச்சு போஸை மட்டும் கொடுங்க. இது வந்து போஸ் கேக், இது போஸா கூடிய கேக் இல்லை இது. வாங்க அண்ணாக்கள் வாங்க. நாங்களும் ஒன்லி போஸ் தானா? ஓகே ஓகே வாங்க. யா விஷ்ணு போஸ். அண்ணா சாக்லேட் எடுங்க. சாக்லேட் ஒன்று எடுங்க. ரைட். சாப்பிட மாட்டேன் அவன் அப்போ சாக்லேட்னா அவன் திட்டுவான் சாப்பிடுவான். நீ முறி சொல்கிறேன்டா நீ இப்படி. நான் உங்களுக்கு கையை பிடிச்சது நீங்கள் கையாளி தந்து நான் கழுவல. சரியா ரைட் ஓகே. லைட்டாக கடிச்சிடலாம். சாப்பிட்றா கடி சாப்பிட்றா. சாக்லேட் தான். சரி இதை ஒரு ஓரமாக வச்சு அப்புறம் சாப்பிட. சாப்பிடு. அப்படியே சரி ஃபோட்டோ எடுத்துட்டு ரெண்டு பேரும் படிவுக்கு கூடாது இல்லை. என்ன விட்ட கதை புறாகு. நீ விஷ்ணு நான் கிருஷ்ணா ரெண்டும் அவதாரம் ஒன்று. அதுதான் உள்வன் தான் போகிறேன். சாப்பிடுறேன் சாப்பிட இல்லைன்னே அவ்வளோ சாப்பிட கொஞ்சம் லைட்டாக பிள்ளைங்க லோடு அக்கடி நான் சாப்பிட்றேன் அடிதா. ஃபுல்லாக சாப்பிடுறேன். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தான் யாவரர் புன்கண்ணில் பூசல் தரும். யார் சொன்னது அக்கினி லாபம்? ரைட் சரியானே. உதிரி எடுக்கிறேன் இல்லை அதை எடுத்த சரி எடுத்து அதானே தீதுங்க ரெண்டு பேரும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்தாக நகை நட்பது நட்பு. கவிதை இதா சொன்ன லாபம். அதான் இதுவும் நான் தான். சரி டே கம் அவங்களுக்கு வேலை இருக்குது. நீ பிரிமா நூடுல்ஸ் பேக்கெட்லாம் கணக்கு கடை பார்த்துட்டு வந்தான். ரைட். அப்போ தம்பிகிட்ட பர்த்டே முன்னிட்டு அதாவது 24வது பிறந்தநாள், அதாவது 24வது இனித்தானா முடிஞ்சு 24 தொடக்கம். கால் வச்சுட்டீங்களா வைக்க முடியுங்களா? வச்சாச்சு விடிய 6 மணிக்கு வச்சு விடியல இரவு 12 மணிக்கு வச்சாச்சு. சரி ஓகே. இல்ல விடிய இரவு படுத்துருந்தேன். இல்லை விடிய தானே கால் வச்சது. பாத்தியோ நீ எங்கேயோ போயிட்ட. யார் இப்போ நான் கிரந்தமால நானே கிரந்தம் எனக்கு கிரந்தமாக கிடக்கு. சரி பரவாயில்ல நல்லதா. அப்போ அஞ்சு அம்மா காடுவோம் பிறந்தநாள் வந்துக்கிறேன் அம்மா. அக்னின்ற படிமையாக சாடையா பார்த்தாலும் என்ன அக்னின்ற கடைசியும் இப்படித்தான் சத்தியா முகச்சேப்புதான். பாத்தியா பாக்கியம் அந்த வயசானாலும் பிள்ளைகள் அன்பு கூடன்ற உண்மை. அப்போ நாங்கள் விஷ்ணுவோட பர்த்டேக்காண்டி வந்தாங்க அங்கே பருத்துறையிலேருந்து இப்போ பழைக்கு வந்திருக்கோம். அப்போ ஓகே ஞாபகம் வச்சுருந்ததுன்றது உண்மை. அதே நேரம் போன முறையெல்லாம் வரல, விஷ்ணுவோட பர்த்டேக்கெல்லாம் வரல. அப்போ இந்த முறை சேர்த்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிட்டு வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரம் இப்போ இது வந்து ஒரு விஷ்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம். விஷ்ணு எதிர்பார்த்தா நம்ம வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்து இப்படிங்க அப்படி சொல்ல கிளாஸ் எதிர்பார்த்து நான் தான் பெறுவீங்களே விஷயம். அப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டைமில் நான் வந்து பர்த்டேன்னு தெரிஞ்சு மெயின் விஷ் பண்ண கூட இல்லைன்னு சொன்னால் இங்கே வரும்போது, அதாவது இப்போ விஷ் பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட நீ என்ன சொல்லுவேன் அண்ணா டைம் இருந்தால் பின்னாடி நீங்கள் வாங்குவோன்னு சொல்லிடுவேன் இல்லை. இப்போ எதிர்பார்க்குற மாதிரி வந்து அப்படியே ஒரு டைமில் வரக்குள்ள சந்தோஷம் இன்னும் கூட இருக்குமில்ல. அப்போ நம்ம முன்னா தான் வந்தது தெரியும் பாட்டுங்க வீடியோ. ஓகே அப்போ வந்து பார்த்துட்டியா? ஓ எல்லாம் பார்த்தேன். அந்த தொட்டில் அடி அம்மாட்ட போய் தகத்தால் ரைட் சரியானத்தில் நிற்கிறீங்க. அப்போ சரிதானே. அப்போ இன்றைக்கு இங்கே வர கிடைச்சிட்டு சந்தோஷம். அப்போ இதை வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஆட்கள் சரிதானே இந்த கேக்கு ஒருக்கா கொண்டு போயிட்டு வெட்டுங்கோ, இந்த அப்பிள் ஒருக்கா கொண்டு போயிட்டு கொடுங்கோ அப்படின்லாம் வந்து தந்து விட்டுருக்காங்க. அது யாராக இருக்கும்? அது யார்? அம்மா உமா அம்மா வந்து காசு போட்டோம் 50 நேரம். உமா அம்மா வந்து காசு அனுப்பி வைக்கிறாங்க. சந்தோஷம். ஓகே ஓகே. மற்றது என்ன பிறந்த நாள் கேட்டது தம்பி தானே. எந்த தம்பி? எங்கடே முதல் தங்கச்சியா இருக்கு.
இன்னும் ஒரு தம்பி இருக்கிற இன்னும் ஒரு சவரம் இருக்கு எனக்கு வெளியில. நீ சொல்லு கூட்டி கொண்டு வந்ததுதானே நீங்க. அவ்வாறு சொல்றீங்களா? இல்ல இது வந்து கூட்டி கொண்டு வந்தது நீங்களா, கொண்டே விட்டது நீங்களா? இல்ல இது வந்து செஞ்சு அவருன்னு சொல்றீங்களா? இது செஞ்ச அளவுக்கு முடியுங்களா? இந்த அம்மா அப்படி வரானா அவருக்கு முடியுங்களா? இப்ப கதைச்சிருந்தவே வேண்டிய அப்பா இப்ப இல்ல தானே. அப்ப எங்க அப்பா அந்த பர்த்டே வந்து 20ஆம் தேதி என் அப்பா அந்த கதை கேட்க சொன்னவே விஷ்ணுவோட எத்தனை அண்ணாண்டி எத்தனை 16 சரி என்று கேட்டேன். அப்ப அவையாத்தான் இருக்கலாமான்னு நாங்க அப்ப இப்படி கதைச்சாக்கள் ஒரு சின்ன சும்மா சரி ஒரு சின்ன விஷயம் செஞ்சிருக்கேன் மேடம். அவனங்க கேட்கவே முதலாவது அவையில சொல்றாண்டேக்கு நான் இந்த இடத்துல என்னண்டு இப்போ அக்னி எல்லாம் கேட்டோன்னு அண்ணான்னு சொல்லக்குள்ள அந்த இடத்துல நான் ஏதாவது செஞ்சபடியே தப்பிட்டேன். தப்ப செய்யாவிட்டு தான் நோண்டி ஆகுமே. அதே மாதிரி உங்களுக்கு நோண்டியா அதுதானேடாப்பா. ஒருவேளை அண்ணா சேர்த்துருப்பீங்க. அத்தி நான் தான் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்தேன். இப்ப சிலாவே எல்லாம் பொதுவா இல்ல சர்ப்ரைஸாவே இல்லை. சர்ப்ரைஸ் நாங்க அதான் அந்த காட்சி நாங்க அண்ணா வேண்டி கொடுத்து சர்ப்ரைஸ் தாங்க செய்யறோம். அதுதானே சர்ப்ரைஸ் நாங்க நான் செய்ய சொன்னா கேள்வி தம்பி. வேற இன்னும் ஒரு ஆப்ஷன் தம்பி தான் இதை செய்ய சொன்ன ஒரு பொம்பளை செஞ்சது 3 ஆம்பளை. அப்ப இது சொல்லி ஐயோ இவன் பிடிச்சி ஜெயில போடுங்கடா. பெரிய ஆக்கினியா எனக்கு இது வந்து உண்மையா இல்ல கூட்டிட்டு வந்திருக்கலாம். எல்லா வீட்டையும் கூட்டிட்டு போனீங்க. உண்மையா அப்படி கூட்டிக்கொண்டு வரக்கூடாது. என்ன பிரச்சனை நேற்று வந்து வீட்டு அணு வந்தது. அப்போ அணு வந்து நேற்று கதைக்கலன்னு சொல்லி அணு கொஞ்சம் மனசாப்பட்டு போய்த்துது. அப்போ இன்றைய பின்னரும் அணு வாரன்னு சொன்னது. அப்போ வரக்குள்ள இன்றைக்கும் நாங்கள் இல்லைண்டா அவளுக்கு இன்னும் திருப்பியும் ஒரு இதாக போயிடும். அப்போ அதுக்கு அனுப்பிதுவாக விட்டுட்டு வந்தேன். இன்னும் ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு அன்றைக்கு என்னாச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்களா தெரியாது. உண்மையாக கூட்டிகிட்டு வரக்கூடாது ஒன்றுமே இல்லைடா. இன்றைக்கி ஒரு வீட்டையும் ஆக்களும் இல்லை. அப்போ அணு வாரன்னு சொன்ன அப்புறம் இது நிற்க போன்றது. அப்போ அப்பா நிற்கிறான். அப்போ விட்டுட்டு வந்தது. வருவோம் யோசிக்கா. நம்ம இப்போ இதுக்குள்ளே வருவோம். நீ அதுக்குள்ளே வரும். சரி வேற குழு சொல்லட்டா? அதான் சொன்னேன் செய்ய சின்ன ஒரு பொம்பளை செஞ்சது 3 ஆம்பளை. தம்பி உண்டு. தம்பி 4 ஆம்பளை இல்லை. 4 ஆம்பளை இல்லை 3 தம்பி. நீங்க 3 பேரும் 4 எல்லாம் வருது. இல்லை அது அவை செய்யலையே. நாங்கள் செஞ்சது 3 பேர். நாங்கள் இல்லை செஞ்சது தம்பி தான். சரி தம்பி தான் செஞ்சது சொல்கிறீங்க. சரி அப்போ இந்த இடத்துல வந்து தம்பியை சொல்லிக்காரு. அதாவது லண்டன்லேருந்து நாங்கள் கூட்டிக்கொண்டு வந்த தம்பி தான் இதை செஞ்சுருப்பாருன்னு சொல்லி அவ்வளோ ஒரு டச்சில் இருக்கீங்களா நீங்கள் கதைக்கிறவர் அவங்கள? திங்களுக்கு திங்கள் கதைப்பார். வேலை லீவு திங்களில். அம்மாவுக்கு வந்து வியாழனில் வேலை லீவு. அவங்களோட அம்மாவுக்கு வேலை லீவான நேரம் கதைப்பினோம். மற்றபடி வேலை இப்போ அப்போ உங்களோட நல்ல அன்பா பாசம் அதே மாதிரி கண்டினியூவாக இருக்கா? ஓகே இருக்காங்க. எனக்கு ஒரு அண்ணாவை கடவுள் படைச்சிட்டு ஒரு தம்பியை தந்திருக்கு. அது கூட அப்பா அம்மா வருது. அப்போ இந்த இடத்துல வந்து முதலாக தம்பியை சொன்ன முறையில் நாங்கள் அதை என்ன செய்கிறேன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அப்போ என்ன தம்பியை செஞ்சேன்னு சொல்லுமா? அப்படி சொல்லுவோம். அப்போ அந்த கோவிக்குமே ஒரு ஆளும் கோவிக்காது. தம்பி தான் செய்வது. எனக்கு தெரியும் தானே விஷ்ணு. சரியா? அப்போ விஷ்ணு வந்து கெஸ் பண்ண மாதிரி லண்டன்லேருந்து வந்து அந்த தம்பி தான் வந்து விஷ்ணுவோட பர்த்டேக்கு போயிட்டு ஒரு கேக் கொண்ட வெட்டி விஷ்ணுவுக்கு ஒரு சர்ப்ரைஸை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவருக்கு வந்து பெரிய ஒரு நன்றி. அப்போ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. வந்து அது ஒரு சின்ன ஒரு பண கிஃப்ட் ஒன்று. அதையும் வந்து என்ன தருவார் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்ல பெட்ரோல் இல்லாமல் போய் நான் தெரிவேன். நீ தரத்தானே வேண்டீங்கள் இல்லையே. அது சரிடாப்பா, அது வேற கதை. இதுகளை நீ காட்டாது. மனுஷனுக்கு அந்த வந்து சொல்லிட்டு வரையில இங்கே அந்த மிச்ச காசு பெட்ரோல் செட்கார மிச்ச காசு காட்டி கொடுக்குறியே நீ 100 ரூபா எல்லாம் எடுத்து. சரிதானே? முதல் அப்படி என்ன செய்யண்டா பொக்கெட்டுக்கு போய் இதுவும் வந்து தம்பி தான் செஞ்சவங்க. சரிதானே? ஓ அப்போ தம்பிக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப சந்தோஷம். வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடிய படம் எடுத்து விஷ் பண்ணினீங்க. 12 மணி படம் எடுத்து விஷ் பண்ணினீங்க. விடிய எடுத்து கதைச்சினீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இப்படியே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சௌகரமாக இருக்கணும். வேறு என்ன கொண்டு வந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி.
உண்மையாக பெரிய விஷயம் என்னென்னா எங்களுக்கு பல உறவுகள் கிடைப்பாங்க என்ன ஆனால் எல்லாருமே நிரந்தரமாக இருப்பாங்களான்றது. எனக்காக இந்த பர்த்டேக்காக பாடுபட்ட எல்லா அம்மாக்கள் அண்டா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த இடத்துல உமா அம்மா அவங்களுக்குமே பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி ஏன் உங்களுக்குமே எத்தனையோ பேர் எல்லாம் கதைச்சு நான் வந்து உங்களுக்கு அம்மா மாதிரி அண்ணா மாதிரி தம்பி மாதிரி அக்கா மாதிரி காலத்துக்கு கைவிட மாட்டேன்னு சொன்ன பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாம் அவங்கள தேடினாலும் கிடைக்காதுல்ல அவங்களுக்கு. ரைட், அதுதான் தேடி தந்தது நீங்கள் தானே. அதுதான் அந்த ஒரு இருக்கு கதை ஒன்று இருக்கு வருது இல்லை. அந்த பாட்டு கூட படிக்கிற பிள்ளைய தெரியுமா? அந்த பாட்டு ஒன்று தெரியுமா? கிணத்துக்குள்ள அந்த தண்ணி வத்த கொக்கு பறந்து ரொம்ப அந்த தவளையோ அதுக்கே இந்த செத்து போயிருமுன்ற மாதிரி தெரியுமா அந்த பாட்டு? நான் பிள்ளை விட்டுட்டேன், படிக்கிறாங்களா பார்த்து கேட்டிருக்கோம். நீங்கள் அதை தாண்டிட்டீங்களா? அந்த அதை தாண்டிட்டீங்களா? அந்த மற்ற ஸ்லோஸ் அந்த ஸ்லோஸ் இல்லை போகிறேன். ஓகே, அப்போ தம்பிக்கு பெரியோரும் நன்றி. ரைட், அப்போ இதை தாண்டி இவ்வளோ தான் சர்ப்ரைஸ் நினைக்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ தான் நினைக்கிறீங்க. அப்போ நாங்கள் வந்து அது பெரிய சர்ப்ரைஸ், அது நேரடி சர்ப்ரைஸ், இது மறைமுக சர்ப்ரைஸ். ரைட், அப்போ இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை என்ன அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னம் அதை யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்றது நீங்கள் அதையும் நீங்கள் கெஸ் பண்ணி ஆகும். அதுவும் தம்பி இன்னும் அது என்ன அவர் என்ன இது என்ன என்ன எங்களோட பில்கேட்ஸா இல்லை? இப்போ அண்ணா சார்பா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்திருக்குமோ? என்ன சார்? ஐயோ நீ என்னைய விடுடா. நான் வந்ததே பெரிய சர்ப்ரைஸ் தானே. அதானே நான் வந்தது பெரிய சர்ப்ரைஸ் தானே. என்ன வாங்க 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 நீங்கள் சொல்லுங்க. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக. சத்தியமாக நாங்கள் இல்லை, நானும் அக்கினியோ கவிதா சார் இல்லாட்டி அண்ணியும் இல்லை. இது ஒரு இன்னும் ஒரு ஆள் தான், வேறொரு ஆள் செஞ்சுருக்குது. யாராக இருக்கும்? அது என்ன சாமான் அப்படின்றத காட்டினா சொல்லுவீங்களா? அது என்ன சர்ப்ரைஸ் என்ன கிஃப்ட்ன்றதை காட்டினா சொல்லுவீங்களா? யார்கிட்ட ஃபோன் இது? யார் ஃபோன்? மாமா அடிக்குது, சொல்லுங்க. கொடுத்தீங்களா? ஓ வேண்டிட்டு ஒருவேளை அது என்ன பொருள்ன்றதை காட்டினா நீங்கள் சொல்லுவீங்களா? அவனை விட அம்மா தம்பி இருக்கா அப்படி எஞ்சி வாங்கினேன் அப்புறம் அவனை எடுக்க சொல்லி போட்டு ஒன்று என்னது ஒன்று அதில் நிற்கிறாக்கா அவனை எடுத்தான். இஞ்சி வாங்க எப்படியோ கிட்டோ தம்பி விஷ்ணு வழியா பாரு கிட்டோ கொஞ்சம் அங்கே அவங்க விஷ்ணு கைரண்ண ஏற்று அப்படி ஏத்தண்டா டே சர்ப்ரைஸை வடிவா நீட்டாக செய்யணும்ல. இப்போ தெரியுதா? ஆறு தெரியுதா செஞ்சது? சரி எங்கே காணையில் உடனே உடம்பு வச்சுருச்சா? இந்தா இப்போ இது வந்து உங்களுக்கான ஒரு இன்னும் ஒரு ஒன் மோர் சர்ப்ரைஸ். இப்போ இதை வந்து யார் செஞ்சுருப்பாங்க? முன்னும் இதுக்கு என்ன இருக்குது கெஸ் பண்ணுவோம். பொட்டியை தொட்டு பார்ப்போம். பொட்டியை தொட்டு பார்த்தா சொல்லிடுறியே நீங்கள். அது பொட்டியே இல்லை முன்னும். என்ன இது? மணிக்கூடு இல்லை. மணிக்கூடு போட்டிருக்கேன். வேறு என்ன? போன் இல்லை, இது பொட்டி. பொட்டிக்குள் போன். எஸ், சரியான சொல்லிக்கிறேன். ரைட், அப்போ வந்து இது விஷ்ணுக்கான ஒரு ஃபோன் உண்டு. அப்போ இதுவுமே வந்து விஷ்ணுக்கான சர்ப்ரைஸாக வந்து கிடைச்சிருக்கு. அப்போ இதே யார் செஞ்சுருப்பாங்க? எல்லாம் தம்பி தான். ஓகே, அப்போ தம்பியை வந்து அவ்வளோ தூரம் மனசில் வச்சுருக்கார் தம்பி. அப்போ உங்களுக்குமே நன்றி. இந்த உள்ளுக்கு ஃபோன் இருக்குது காட்டிட்டோமா. அப்புறம் நாங்கள் போன அப்புறம் பெரும்பட்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண நான் அப்படி உங்களை சொல்லுவேன். நான் என்ன சொல்ல மாட்டேன், எனக்கு கதைக்க கதை வேணுமே. என்ன கதைக்கிறேன் நான் எந்த நாளும் கதை யோசிச்சு கதைங்க. எனக்கெல்லாம் யோசிக்கவே இல்லை, அது வரும் வற்றாத ஆறு மாதிரி. சரி, அப்போ சந்தோஷம். அப்போ இதையுமே வந்து உங்களுக்கு தம்பி தான் கொடுக்க சொல்லியிருந்தார். உண்மையிலே பெருமதியான ஃபோன் அண்ட் வந்துட்டு ஒரு கேஷ் கிஃப்ட் அண்ட் வந்துட்டு இந்த கேக் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லண்டனில் இருக்கிற அந்த தம்பி வந்துட்டு கொடுக்க சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தார். கூடவே அவங்களோட அம்மாவும் சேர்ந்து தானே போன முறை அவங்களும் தான் வந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருந்தாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு மறுபடியும் இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஃபோனு எதிர்பார்க்கல. அப்போ ஓகே, சந்தோஷமா? மறுபடியும் தம்பிக்கு சொல்ல இருந்தீங்க? ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறது, சகோதரம் இப்போ அண்ணா இருந்தே எல்லாம் செய்து தருவார். அதே போல் நீங்கள் இருந்தே எல்லாமே செய்து தரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அம்மா வீடியோ பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் அம்மா.
தம்பி வந்து ஃபோன் வேண்டி கொடுத்துருக்கு அண்ணாட்ட. அண்ணா வந்து கொண்டு வந்து தந்தவர். அது ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன? வேறு என்ன சந்தோஷம் தானே. அப்போ முக்கியமாக இதை வந்து இப்போ நானும் கொஞ்சம் பிஸி தானே. அப்போ கவிதாசனோட கதைச்சு தான் இந்த ஒரு காரியத்தை அவங்க வந்து ஒழுங்குபடுத்தி இன்றைய தினம் செய்யணும்னு சொல்லி அப்போ தம்பி வந்து அண்ணா விஷ்ணுவோட பர்த்டேக்கு போகணும்னு சொல்ல இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு கொண்டு ஒரு டைம் அலோகேட் பண்ணி வந்தாங்க. சந்தோஷம் தானே உங்களுக்கு? அம்மா சந்தோஷம் தானே. முக்கியமாக பாக்கியம் இந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்க? பாக்கியம் சந்தோஷமா? எனக்கு சில வந்துட்டு எழுதுவாங்க அப்படி தான் வயசானவர்களை மாதிரியா இருக்கும் பாக்கியம் பேர் சொல்லி கூப்பிட்றேன். அது அப்படியே இல்லை, அது ஒரு அன்புடாப்பா. இயல்பு அதை புரியாமல் எத்தனை பேர் கதைப்பினோம் யோசிச்சு பாரு. இப்போ பாக்கியம் அம்மம்மான்ட்டு நான் கதை சொல்ல பஞ்சியாக இருக்கும். அதுலேயே நேரம் போயிடும். பாக்கியம் அம்மம்மான் சோட்டா பாக்கியம் இவ்வளோ சிரிப்பு வருது. பாக்கியம் பாக்கியம் அந்த பாத்தியா? அப்போ அதான் விளையாட்டு அப்படி இருக்கணுமே. பாக்கியம் உண்மையாக இந்த காலம் என்ன ஒரு பிள்ளை பிறந்தாலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது பத்தாக்கு நீ ஒரு பிள்ளை கிடைக்காமலே எவ்வளோ கஷ்டப்படுறான். அப்படி இருக்கக்குள்ள 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் அன்னைக்கு நேரானது ஒன்று. அன்றைக்கு அந்த விஜய் படத்தில் ஒரு நல்ல ஒரு கதைன்னு வந்து பார்த்து நீ அந்த கட்டத்துக்கு கிளம்பி போட்டேன். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவோட நான் நினைக்கல ஒரு 5 வருஷம் நித்திரம் முடிச்சிருப்பேன் என்னம்மா. ஓ அப்போ இந்த இடத்த பாக்கியம் அம்மா சந்திச்சதே கூட்டும் நாங்கள் நிறைய மகிழ்ச்சி அடையோம். சந்தோஷம். மறுபடியும் நாங்கள் இதை ஃபஸ்ட்டு காண்றோம் போல அதே நம்ம வந்து வரைகின்ற விருப்பம் உங்களோட வீடியோண்டா பாப்பா. அப்போ உங்களுக்கு தெரியுமா என்ன முதல்ல பொட்டோன்னு வச்சா தூக்கி கொடுக்குறாள் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கிடையாது. சரி அப்போ நாங்கள் ஒழுக்கிட போகிறோம் பாக்கியம் அம்மா. சரி அக்கா அப்போ நான் உங்களுக்கு விஷ்ணு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வந்தது. எப்பயும் சந்தோஷமாக இருங்கோ. சரி தானே நான் போட்டு வரேன். தம்பி அண்ட் அக்கா அண்ட் முக்கியமாக இப்போ கிஃப்ட் அனுப்பினவங்க மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக நீங்கள் வந்து காசு பணம் அனுப்பணும்னு இல்லை, விஷ்ணு வந்து இல்லை பொதுவாக எல்லாருமே வாழும் காலம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியும் ஸ்பெஷலி விஷ்ணு வந்து இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக கவலை இல்லாமல் நோய் நொடி வந்துட்டு அவருக்கு இல்லைன்னு இல்லை இருந்தாமல் அந்த வேதனை குறைஞ்சி சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரே பண்ணாலே அது எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஓகே தானே? இந்த கெட்டப் சூப்பராக இருக்குது வந்து. சரி தானே? ஜெனரேஷன் படம் பார்த்துனியா? விஜயை பார்த்துனியா? நான் விஜய் பார்க்கடி கண்ணாடியில் பார்க்க வந்து பார்த்துருந்தா சந்தோஷம். ஓகேண்ணா அப்போ நான் போட்டு வரமே. ஆமாம் சரி தானே? சரி எங்களுக்கு ஒரு அம்மா இல்லை உங்களை பார்த்தது சந்தோஷம். சரி இதை குடிச்சா காணும் இந்த கிரியன் அன்பு மனசில் இருந்தால் காணும். நோ இட்ஸ் ஓகே. ஒரு சீக்கிரம் கிரியன் இதை குடிச்சா காணுமையா எங்களை ஏன்னா இந்த சோடாத்தாண்டா ஒரு மேசைக்கு 2 தான் அழகு, 3ஆ வச்சா கெடுக்குது. ஓ சரி அப்போ நான் விஷ்ணு போயிட்டு வரேன். சந்தோஷம் சந்திப்போம். சந்தோஷமாக கொண்டாடுங்க எல்லா இடையும். இரவுக்கும் பாராக்களுக்கு எல்லாம் படியாக சமைச்சு கொடுத்து பிறந்தநாள் கொண்டாடும். நாங்களும் யாழ்ப்பாணம் போகணும் ஐயா. அப்போ நீ யாழ்ப்பாணம் போயிட்டு தான் போகணும். அப்போ தூரம் இல்லை, நீ போயிட்டு போக கணக்காக இருக்கும். உடுப்பு நல்லா இருக்குது, கண்ணாடி அடி இன்னும் சூப்பராக இருக்குது. இனி இந்த பூனையை எடுத்து இடுப்புக்க வச்சானா சரி சரி சாடையா சொல்லாட்டி விட்டாலும் சரி. பாட்டா ஓட்டு. ஆமாம் வாரம் போயிட்டான். பாக்கியம் பாய் சந்திப்போம். பாய் விஷ்ணுவா.